60 ml போதும் உயிரை பறிக்கிறதுக்கு. இது வந்து என்னடா பண்ணுது உங்களுக்கு? தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அனுமார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Explore Malaysia, Kuala Lumpur and Langkawi for just 19,999. Book now with KVG Trips. We make happy holidays. 10 ml போதும் கண் பார்வை போகிறதுக்கு. 60 ml போதும் உயிரை பறிக்கிறதுக்கு. இது வந்து என்ன சாப்பிட்டாரு? டாஸ்மாக்ல கிடைக்கிற மது. அது வந்து எத்தனால், அதாவது எத்தில் ஆல்கஹால்னு சொல்லுவோம். வந்து விஷ சாராயம்ன்றது இது வந்து பாத்தீங்கன்னா மெத்தனால், அதாவது மெத்தில் ஆல்கஹால். அது நம்ம டாஸ்மாக்ல இருக்கிற மது ஒருத்தவங்க குடிக்கிறாங்கன்னா அது உள்ள போயிட்டு அசிட்டால்டிஹைடா மாறும். ஆனா இந்த மெத்தனால் குடிக்கிறதுனால இந்த மெத்தனால் உள்ள போயிட்டு ஃபார்மால்டிஹைடா மாறுது. இந்த ஃபார்மால்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆகி ஃபார்மிக் ஆசிடா மாறுது. இந்த ஃபார்மால்டிஹைடு எங்க யூஸ் பண்றோம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா வந்து நம்ம பாத்ரூம் டிஸ்இன்ஃபெக்டன்ட், வந்து நாங்க ஹாஸ்பிட்டல்லாம் ஃப்ளோர் கிளீனிங்கு, ஜென்ரலாக ஒரு நேரம் நம்ம கண்ணை கசக்கிட்டு இப்படிலாம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி கருப்பு துகள்கள் வரும்ல, கொஞ்சம் ஏதோ பிளாக் டஸ்ட்டு வரும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டஸ்ட்டு மேலேயும் கீழே டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியும் ஸ்டார்டிங்கில். அடுத்த ஸ்டேஜோட பார்வை வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் தெரியும், சைடில் ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆகிடும். அடுத்த ஸ்டேஜ் கலர் தெரியாமல் போயிடும். அப்புறம் அடுத்து டோட்டலாக மங்களாகி கண்ணே தெரியாமல் போயிடும். இந்த லங்ஸ் ஃபுல்லாக தண்ணி சேரும். மூச்சு வந்து அதிகமாக வாங்கும். ஒரு வாட்டி அவன் விடுற மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் ஒரு பியர் ஃபுல்லாக சாப்பிட்றீங்க, ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 5 ml 10 ml எடுக்கிறீங்க, அதுக்கு ஈக்குவல் எஃபெக்ட் வந்து சேம் டைம் வந்து உயிரை பறிக்கிற லெவலுக்கு ப்ராப்ளம்ஸ் உண்டாக்கும். அது வந்து மெத்தனாலோட யூஸே பார்த்தீங்கன்னா எந்த ஹியூமனோட ஃபுட்லையும் அது இருக்கவே இருக்காது. ப்ரிசர்வேட்டிவாகவும் சரி, கிளீனிங், இது எதுலையுமே இருக்காது. மெத்தனால் வந்து பாய்சன், இமீடியட் லைஃப் த்ரெட்டனிங். ஆனால் எத்தில் ஆல்கஹால்ன்றது நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்லோ பாய்சன் மாதிரி. தயவு செஞ்சு எத்தில் ஆல்கஹாலுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தனாலுன்னு போயிடாதீங்க. அது 20 வருஷம்னா இது ஒரே நாளில் காலி ஆயிடுவீங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராய சாவுங்கிறது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு, அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்குது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் முதல் கேள்வி என்னவா இருக்குனாக்கா, இந்த கள்ளச்சாராயங்கிறது வந்து அனுமதி இல்லாமல் முறை தவறி வந்து காய்ச்சுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது இந்த கள்ளச்சாராயம்ங்கிறது விஷச்சாராயமாக மாறுவதற்கான காரணம் என்ன? எதெல்லாம் சேர்க்கறதுனால அது விஷச்சாராயமாக மாறுது? அது வந்து விஷசாராயம் மாறுதுன்னா கெமிஸ்ட்ரியே மாறுது சார். ஓப்பனாக சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், டாஸ்மாகில் கிடைக்கிற மதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனால், அதாவது எத்தில் ஆல்கஹால்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ வந்து விஷசாராயம்ன்றது இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கெமிஸ்ட்ரியை வேறு. இது வந்து மெத்தனால், அதாவது மெத்தில் ஆல்கஹால். இப்போ எத்தனால் ஒருத்தவங்க குடிக்கிறாங்க, அதாவது நம்ம டாஸ்மாகில் இருக்கிற மது ஒருத்தவங்க குடிக்கிறாங்கன்னா அது உள்ளே போயிட்டு அசிட்டால்டிஹைடாக மாறும். அது ஃபர்தராக ஆக்சிடேஷன் ஆகி அசிட்டிக் ஆசிடாக மாறும். ஆனால் இந்த மெத்தனால் குடிக்கிறதுனால இந்த மெத்தனால் உள்ளே போயிட்டு ஃபார்மால்டிஹைடாக மாறுது. இந்த ஃபார்மால்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆகி ஃபார்மிக் ஆசிடா மாறுது. இந்த ஃபார்மால்டிஹைடு எங்க யூஸ் பண்றோம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாத்ரூம் டிஸ்இன்ஃபெக்டன்ட், அதே மாதிரி வந்து நாங்க ஹாஸ்பிட்டல்லாம் ஃப்ளோர் கிளீனிங்கு, நம்ம யூஸ் பண்ற அந்த டியூபு பைப் எல்லாம் வந்துட்டு கிருமிகள் தாக்குதல் இல்லாமல் இருந்துக்கிறதுக்கு தான் அந்த ஃபார்மால்டிஹைடு மெயினாக யூஸ் பண்றோம். அந்த ஃபார்மால்டிஹைடோட முன்னோர் ஃபார்ம் தான் என்னது, நம்மளோட மெத்தனால். அப்போ இந்த கெமிஸ்ட்ரியே வேற இல்லை. ஓகே, அதனால தான் வந்துட்டு பிரச்சனை வந்து ஏற்படுது. ஸோ இவங்க வந்து நீங்கள் சொல்கிற அந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷசாராயமாக ஏன் மாறுதுன்னா அவங்க யூஸ் பண்ணுற கெமிக்கல் பார்த்தீங்கன்னா மெத்தனால், ஓகேங்களா, மெத்தில் ஆல்கஹால். இதனால தான் பிரச்சனை வந்து ஏற்படுறதா நம்ம எடுத்துக்கணும். இந்த மெத்தனால் வந்து கலக்குறாங்க இல்லையா, இந்த மாதிரி வேற என்ன பொருட்கள்லாம் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? நம்ம கேள்விப்படுறோம் போதை அதிகமாகிறதுக்காக வந்து, அதாவது இந்த பெருச்சாலின்னு சொல்கிறாங்க, அந்த எலியாக இருக்கட்டும் இல்லை பல்லியாக இருக்கட்டும் போன்ற விடயங்கள்லாம் அதில் சேர்க்கறதா சொல்கிறாங்க. அதெல்லாமே வந்து நச்சுத்தன்மை உடையது இயல்பிலேயே. அது சேர்க்கும் போது சில நேரங்கள் அது பாதிப்பு கொடுக்காட்டியும் கூட எதனால் வந்து ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஆகுது? அதிகரிக்கிறதுனாலையா, அந்த கோஷன்ட் அதிகரிக்கிறதாலையா? நான் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த பல்லி இல்லைனா வந்துட்டு அந்த எலி மேலே வந்துட்டு பழி போடுறது வந்துட்டு நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது. பல்லி எலிலாம் இவங்க மேபி வந்து ஒரு என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்குறதுக்காக சேர்க்குறாங்களா அப்படின்ட்டு தெரியாது. ஆனால் நம்ம கெமிஸ்ட்ரி பிரகாரம் படித்தோம்னா மெத்தனாலே ஒரு நல்ல பாய்சன், ஓகேங்களா. இட் இஸ் அ டைரக்ட் பாய்சன். அதாவது நம்ம அதில் மெத்தனாலை கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எது கலந்தாலுமே மெத்தனால் நின்று பேசும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ கண்ணெதிர்க்க வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதுதான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுவாக இருக்கலாமா அதுவாக இருக்கலாமான்றதெல்லாம் வந்துட்டு மேபி ஒரு % தானே தவிர மெத்தனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் மேஜர் பாய்சன் அதுதான் சார், ஓகேங்களா. ஸோ மெத்தனால் கூட அவங்க மற்றதெல்லாம் கலக்கிறதுலாம் எஃபெக்ட் அதிகமாக்கிறதுக்கு இல்லைனா அதோட நச்சுத்தன்மை குறைக்காங்க, என்ன வேணால் ரீசன் சொல்லட்டும். ஆனால் அதில் மெத்தனால் உள்ளே இருக்கும் போது மெத்தனால் இஸ் இட் செல்ஃப் நல்ல பாய்சன். என்ன புக்கில் போட்டிருக்கான்னு பாருங்கள், டாக்ஸிகாலஜி புக்கில் இன்ட்ரெஸ்டிங்காக 10 ml போதும் கண் பார்வை போகிறதுக்கு, 60 ml போதும் உயிரை பறிக்கிறதுக்கு. இது வந்து டாக்ஸிகாலஜி ஃபாரன்சிக் மெடிசன் மருத்துவ மாணவர்கள் படிக்கிற புக்கில் எழுதியிருக்கிற ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. அப்போது யோசிச்சு பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு விஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மெத்தனால் தான் மெயின் ரீசன் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோமே தவிர மற்றபடி அவங்க ஆட் ஆகிறது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ரீசனாக இருந்திருக்கலாம்னா மேபி இருந்திருக்கலாம். ஆனால் ரொம்ப கம்மி % தான் கொடுக்க முடியுமே தவிர மேக்ஸிமம் வெயிட்டேஜ் வந்துட்டு நம்ம மெத்தனாலுக்கு தான் கொடுக்கணும்.
இப்போ இந்த மெத்தனால் சேர்க்குறாங்க இல்லையா, இந்த மெத்தனால் சேர்க்கறதுங்கிறது வந்து கொஞ்சமாக சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் மெத்தனால் இல்லாமல் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறது இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த பாதிப்புங்கிறது வந்து நாளடைவுலையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்போ உடனடியாக இல்லாமலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா சார் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு சார். இப்போ நீங்களும் நானும் ஒரு கடைக்கு போகிறோம் சார், ஓகேங்களா, ஒரு நல்ல பரோட்டா கடைக்கு போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க சபரி போதும்னா எனக்கு 2 பரோட்டா போதுன்றீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 100 பரோட்டா சாப்பிட்றேன், பரோட்டா சூரி காம்படிஷன் மாதிரி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மறுநாள் யாருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும்? அதிகமாக அவ்வளோதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலும் டோசேஜ் இருக்குது சார். எவ்வளோ டோஸ் நீங்கள் குடிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஒரு குடிமகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு ஒரு 20 ml 30 ml வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து குடிச்சிருப்பாரு ஒரு சின்ன கிளாஸு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப வெறியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பொட்டலம் 3 பொட்டலம்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்ருப்பாங்க. அப்போ யார் நிறைய சாப்பிட்றாங்களோ விஷத்தன்மை அதிகமாக போகுது. அப்போ அவங்க வந்து சீரியஸாக உயிரிழப்பை ஏற்படுறது சான்ஸ் அதிகம். இந்த மெத்தனாலுங்கிறது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு பொருள்னு சொல்லப்படுது தமிழக அரசால். ஆனால் அதையும் தாண்டி கிடைக்குதுனாக்கா அது நம்மளால இயல்பில் உருவாக்க முடியுமா, இல்லை யாருக்கிட்டையாவது இருந்து பெறாங்களா அவங்க? ஈஸியாக பெற முடியும் சார். ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து வேணா பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் டை இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, லெதர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, பெயிண்ட்டு, டேனிங்கு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தனால் வந்து ரா மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ணி மிக்சிங்கு, கிளீனிங்க்கு வேறு வேறு இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸோட ப்ரொக்யூரிங் கிட்ட கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கெமிஸ்ட்ரி லேப்ஸ் இருக்குல்ல, அவங்களே வந்து அவங்க தான் மெயினாக அதை தயாரித்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு அனுப்பணும். ஸோ கெமிக்கல் லேப்ஸ்லேயும் வந்து இண்டஸ்ட்ரீஸ் பேரில் நம்ம வாங்க முடியும். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கக்கூடாத பொருள் கிடையாது, கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் விலையும் வந்து எத்தனாலோட இது சீப் மெத்தனால், அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே வந்து கிடைக்குது. ஆனால் என்னென்னா கான்டாக்ட்ஸ் இருக்கணும், அந்த இண்டஸ்ட்ரீஸோட கான்டாக்ட்ஸு, கெமிக்கல் லேபரட்டரிஸோட கான்டாக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். அந்த ஊர் மக்களே வந்து இந்த கெமிஸ்ட்ரியை தயாரிக்க முடியாது. எங்கே இருந்தாலும் மெத்தனாலை வாங்கி அதுக்கப்புறம் இவங்க வந்து தனியாக காய்க்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஆனால் அது உபயோகிக்கக்கூடாது, அது அரசாங்கம் தடை விதிச்சு. கண்டிப்பாக வந்து அது வந்து மெத்தனாலோட யூஸே பார்த்தீங்கன்னா எந்த ஹியூமனோட ஃபுட்டுலையும் அது இருக்கவே இருக்காது சார். ஓகே, இருக்கவே இருக்காது. ப்ரிசர்வேட்டிவாகவும் சரி, கிளீனிங் இது எதுலேயுமே இருக்காது சார், ஓகேங்களா. எல்லாமே அந்த மெத்தனாலோட யூசேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளீனிங், டிஸ்இன்ஃபெக்டன்ட், ப்ரிசர்வேட்டிவ், அடிட்டிவ்ஸ் இந்த மாதிரி தான் போகுமே தவிர நம்ம டே டு டே லைஃப்பில் சாப்பிட்ற எந்த பொருள்லையுமே அது சம்மந்தமே இருக்காது. அதனால் வந்து நம்ம அந்த ஆங்கிளில் வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக அது தடை செய்ய பொருள் உண்ண கொண்ட பொருளே கிடையாது. இப்போ நீங்கள் எத்தனால்னு சொன்னீங்க. இப்போ நார்மலாக வந்து நம்ம டாஸ்மார்க்கெல்லாம் விற்கக்கூடிய அந்த மதுபானங்களில் எத்தனால் சேர்க்குறாங்கன்ட்டு, அதை கடந்து இந்த மெத்தனால் சேர்க்கறது வந்து போதைக்காக மட்டும்தானா, இல்லை வேறு ஏதாவது லாப நோக்கம் தான் சார் நான் பார்க்குறோம் ஆஸ் அ மருத்துவராக. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ மெத்தனால் அப்படின்னு தனியாக காய்ச்சி விற்கிறாங்கன்னும் போது பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தானே சார் மக்கள் அங்கே போய் குடிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் டாஸ்மார்க்லேயும் தான் உங்களுக்கு வந்து ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால் இருக்குது. அப்போ மக்கள் வேணும்னா வந்து அவங்ககிட்ட ஒரு 150 ரூபா இருந்ததுன்னா அங்கேயே போய் வாங்கி குடிச்சிருப்பாங்களே. இன்னொரு இடத்துல ஒரு 50 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னும் போது இந்த இடத்துல டைவெர்ட் ஆகுறாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த இடத்துல வந்து அவங்க காசு பார்த்து தான் மக்கள் வந்து இது பரவாயில்ல அப்படின்றது மாதிரி வராங்க. அங்கே ரேட் அதிகமாக இருக்குது, இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறேன். மற்றபடி வந்து இவங்களுக்கு வந்து இந்த போதை அதிகரிக்கிறதுக்காக தனியாக செஞ்சு விற்கிறாங்களான்ற ஆங்கிளே கிடையாது. அது எத்தனாலை விட மெத்தனால் வந்து போதை அதிகரிக்குமான்னு கேட்குறேன். போதையை வந்து கூடுதலாக கொடுக்குமான்னு கேட்குறீங்களா? அந்த அளவுக்குலாம் ரொம்ப வந்து சொல்ல முடியாது சார். என்னன்னா அந்த எவ்வளோ குடிக்கிறோன்றதை பொறுத்து இருக்குது சார். இப்போ எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் ஒரு பியர் ஃபுல்லாக சாப்பிட்றீங்க, ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 5 ml 10 ml எடுக்கிறீங்க, அதுக்கு ஈக்குவல் எஃபெக்ட் வந்துடும். ஓகே, அது இருக்குது. ஏன்னா வந்து இதோட பொட்டன்சி ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் கொஞ்சம் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு அங்கே குடிச்ச எஃபெக்ட்டுக்கு பயங்கரமாக வந்துடும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் போகும்போது என்ன ஆகும்னா சேம் டைம் வந்து உயிரை பறிக்கிற லெவலுக்கு ப்ராப்ளம்ஸ் உண்டாக்கும். கண்ணிலலாம் என்ன ஆகும்னு போடுறான்னு பாருங்கள். கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக ரொம்ப நேரம் நம்ம கண்ணை கசக்கிட்டு இப்படிலாம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி கருப்பு துகள்கள் வரும்ல நம்ம கண்ணில். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஏதோ பிளாக் டஸ்ட்டு. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டஸ்ட்டு மேலேயும் கீழே டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியும் ஸ்டார்டிங்கில். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பார்வை வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் தெரியும், சைடில் ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆகிடும். அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கலர் தெரியாமல் போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக மங்கலாகி கண்ணே தெரியாமல் போயிடும். இது பேர் தான் வந்துட்டு ஆப்டிக் அட்ரோஃபி, ஆப்டிக் நியூரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இது அந்த ஃபார்மிக் ஆசிட் வர்றதுனால வந்து வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இது எல்லாமே மெத்தனாலோட டோஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலே வரக்கூடிய பிரச்சனைங்க. அதனால் வந்துட்டு போதை நல்லா கொடுத்தாலும் இந்த சேம் எஃபெக்டில் பாய்சனிங் எஃபெக்ட் நிறைய இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இந்த எத்தில் ஆல்கஹால்ங்கிறது லைஃப் த்ரெட்டனிங் கிடையாதா? மெத்தனால் மட்டும்தான் லைஃப் த்ரெட்டனிங். மெத்தனால் வந்து பாய்சன், இமீடியட் லைஃப் த்ரெட்டனிங். ஆனால் எத்தில் ஆல்கஹால்ன்றது நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்லோ பாய்சன் மாதிரி, ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் 20 வருஷம் 30 வருஷமாக நான் டெய்லி வந்து நைட் ஒரு 2 கட்டிங் போட்டு பருக்கிறேன் அப்படின்னும் போது 20-30 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு லிவர் வந்து போயிடும், கிட்னி போயிடும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பாய்சனிங் மாதிரி. ஸோ எத்தில் ஆல்கஹால் நல்லதுன்னு சொல்லிலாம் இங்கே ப்ரொமோட் பண்ண வரல. தயவு செஞ்சு எத்தில் ஆல்கஹாலுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தனாலுன்னு போயிடாதீங்க. அது 20 வருஷம்னா இது ஒரே நாளில் காலி ஆயிடுவீங்க. அதனால் வந்து இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இது வந்து உட்கொட பொருளே கிடையாது.
எத்தில் ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா போதை பிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் அந்த மது பிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கரெக்டான ஆல்கஹால். ஆனால் அது கூட நம்ம ஊர் ஆளுங்களுக்கு குடிக்க தெரியலன்னு நான் சொல்லுவேன். ஃபாரினர்ஸும் குடிக்கிறாங்க. ஆனால் ஃபாரினர்ஸ்க்கு எவ்வளோ குடிக்கணும்னு அளவு தெரியும். அவன் என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் நைட்டுக்கு ஒரு ஸ்மால் தாண்ட மாட்டான். ஆனால் நம்மளுக்கு ஸ்மால்லாம் என்னன்னு கேட்பாங்க. அவனுக்கு தெரிஞ்சதே பார்த்தீங்கன்னா ஹாஃபு ஃபுல்லு தான். ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மெட்டபாலிசம் வேறு, அவன் ஊர் கிளைமேட்டு, அவன் ஊருக்கு வந்து அந்த ஸ்மால் வந்து கரெக்டாக அவனுக்கு கரெக்டாக கொண்டு போவோம். அவன் பாடியோட ஜெனட்டிக்ஸ் வேறு. ஆனால் நம்ம ஊர் ஜெனட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பேரே பண்ண முடியாது. 2. 3வது, கண்டிப்பாக குவாலிட்டி ஆஃப் த ஆல்கஹால் ஃபாரின்ஸில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டாஸ்மார்க் குவாலிட்டி இல்லைனா நம்ம ஊரில் கிடைக்கிற குவாலிட்டி வந்து கண்டிப்பாக அதோட கொஞ்சம் இன்ஃபீரியராக இருக்கும். இந்த 3 காரணத்தினால நம்ம ஊர் குடிமகன்கள்லாம் குடிக்கிறத விட்டுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க இல்லையா, பாதிப்புகள்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க கண் பார்வை மங்கும், கண்டிப்பாக இந்த மாதிரி உயிர் இழப்புகள் வரைக்கும் நடக்கணும். வேற ஏதாவது அதாவது உறுப்புகள் வந்து செயலிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தனி சார் பயங்கரமா சார். இப்போ ஆசிட் உள்ள ஃபார்ம் ஆகுது சார். மெத்தனால் போட்ட உடனே உங்களுக்கு வந்து ஃபார்மாலிட்டியோட மாதிரி ஃபார்மிக் ஆசிடாக மாறுது. இந்த ஆசிட்னால உடம்புலோட நச்சுத்தன்மை, ஆசிட் தன்மை அதிகமாகுது. அதிகமாகும்போது அசிடோசிஸ்ன்ற ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. ஹை ஆனயான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ், இதான் மெடிக்கல் டேர்ம். அப்படி மெட்டபாலிக் அசிடோசிஸ் போகும்போது லங்ஸ் ஃபுல்லாக தண்ணி சேரும். லங்ஸில் உங்களுக்கு ஹைப்பர்வென்டில் மூச்சு வந்து அதிகமாக வாங்கும். ஒரு வாட்டி அவன் விடுற மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக குப்புன்னு என்ன ஸ்மெல் அடிக்கும்? மெத்தனால் ஸ்மெல் அடிக்கும். புரியுதுங்களா? மெத்தனால் வந்து 80% லங்ஸ் வழியாக தான் வெளியவே போகும், யூரின் வழியாக போகாது. 20% தான் யூரின் வழியாக போகும், 80% லங்ஸ் வழியாக தான் போகும். அதனால தான் பாருங்கள் நம்ம டிராஃபிக் போலீஸாரெலாம் வந்து என்ன சொல்கிறாங்க, ஊத சொல்கிறாங்க, ஆல்கஹால் வந்து இதில் தான் எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ 80% மெத்தனால் பிரெத் வழியாக போகிறதுனால பிரெத் அனலைசிங் டெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு ஸ்மெல் அப்படி அடிக்கும். அதே மாதிரி லங்ஸ்லாம் தண்ணி போகும். ஸோ லங்ஸ் பாதிக்கப்படுது. ரெண்டாவது, கிட்னியில் 20% போகிறதுனால ரீனல் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்னி பாதிக்கப்படுது. அதே மாதிரி பிரெயின் லெவல்ஸில் போகும்போது கோமாக்கு போகுது, சீஜர்ஸ், காக்கா வலிப்பு இந்த மாதிரி ஏற்படுது. ஸோ எல்லா உறுப்புமே பாதிக்கப்படுன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதில் ரொம்ப கிளாசிக்கலாக நம்ம பார்க்குறது வந்து கண்ணு இன்வால்மெண்ட், ஆப்டிக் அட்ரோஃபி வந்து ரொம்ப கிளாசிக்கல் ஆஃப் மெத்தனால் பாய்சனிங். அதை தாண்டி கோமா, அதுக்கப்புறம் வந்து லங்ஸில் சேர்றது, கிட்னி சேர்றது, தலைவரை விட்டுட்டோமே அந்த ஆசிட் ரொம்ப அதிகமாகும் போது, அசிடோசிஸ் அதிகமாக சடன் கார்டியாக் அரெஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் டெத் அகெயின். ஓகே, லங்ஸ் ஃபெயிலியர், அப்புறம் ஹார்ட். ஏன்னா ஆசிட் லெவல் கொஞ்சம் அதிகமாக போகும்போது ஹார்ட்டோட மெம்பரேனோட ஆசிட் தன்மை மாறும் போது ஹார்ட் டக்குன்னு நின்றுடும். புரிஞ்சிருச்சா சொல்கிறது? ஸோ அசிடோசிஸ் வில் காஸ் அண்ட் சடன் கார்டியாக் அரெஸ்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெத்தனால் பாய்சனிங்னால ஏற்படக்கூடிய விளைவுகள் தான். இப்போ என்ன மாதிரியான சிம்டம்ஸ் முதல்ல தெரிய ஆரம்பிக்கும்? ஏன்னா இந்த விஷமுறிவுக்கு சில மாத்திரைகள்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க, பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றாங்க காப்பாற்றுறதுக்கு. இப்போ இறந்து போன பல பேருமே வந்து மறைச்சிட்டு அதெல்லாம் கண்டுக்காம விட்டதாலே நிறைய பேர் இருந்ததாக சொல்கிறாங்க. அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? மெடிக்கல் பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக வந்துட்டு இருக்குது சார். இப்போ வந்து என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, சிம்டம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு போதை ஃபீலிங் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் எப்போ வந்து அது ஒரு வாய் கொமட்டெல்லாம் ஆரம்பிக்குதோ, எப்போ நீங்கள் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறோங்களோ, எப்போ ஒரு வயிறு வலி ஆரம்பிக்குதோ, எப்போ மயங்குறீங்களோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் சைன்ஸ் எடுத்துக்கலாம். மூச்சு வாங்குது அப்படின்னு அர்த்தம், லங்ஸ் அடிபடுதுன்னு அர்த்தம். வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம், உங்களோட லிவர் இந்த இது அடிப்படுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து காக்கா வலிப்பு இல்லைன்னா மயங்கிடுறீங்க, அப்போ பிரெயின் அடிப்படுதுன்னு அர்த்தம். கண் பார்வையில் ஏதோ ஆகுது, அப்போ வந்து உங்கள் ஐஸ் சைட் இன்வால்வ் ஆகுது. இதெல்லாம் கிளாசிக்கல் ஆஃப் மெத்தனால். அப்போ இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ஏதாவது இருக்கும் போது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வரீங்களோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வீட்டில் உட்காந்து இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, வந்த உடனே வந்து மூக்கில் வந்து ஒரு டியூப் போட்டுருவாங்க. டியூப் அந்த மூக்கு டேரெக்டாக எங்கே போவோம்? வயிற்றுக்கு போவோம். அப்புறம் ஒரு வாட்டர் நல்லா அடித்து வாட்டர் வாஷ் எப்படி காருக்கு பண்ணுறோம், வேறு வயிற்றுக்கு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி விட்டு அந்த வயிற்றில் குடலில் இருக்கிற மெத்தனாலெல்லாம் உறிஞ்சிருவோம். ஸோ தட் ஃபர்தராக இன்னும் அப்சார்ப்ஷன் ரத்தத்தில் நடக்காது. அதே மாதிரி வந்துட்டு ஆசனவாயு வையாவும் ஒரு டியூப் போட்டு எனிமான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட்டு குடலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். உடனே டயாலிசிஸ்க்கு அனுப்புவோம். டயாலிசிஸில் என்ன பண்ணுவாங்க? டயாலிசிஸில் வந்து ரத்தத்தில் கலந்த மெத்தனால் எல்லாம் டயாலிசிஸ் பிரித்து எடுத்துரும். ஹாஃப் லைஃப் ஆஃப் மெத்தனால் வந்து மெத்தனால் குடித்தோம்னா 38 மணி நேரம், 36லேருந்து 40 மணி நேரம் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் டயாலிசிஸ் பண்ணும்போது 1 மணி நேரத்தில் நம்ம அதை வந்து வெளியே எடுத்துடலாம். அப்போ டயாலிசிஸ் எவ்வளோ முக்கியம்? அப்போ எவ்வளோ சீக்கிரம் டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறீங்க, எவ்வளோ சீக்கிரம் இந்த லவாஜ் பண்ணி க்ளீன் பண்ணுறீங்க, இதெல்லாமே வந்து மேட்டராக இருக்குது. அதே மாதிரி இந்த கண்ணு போகிறதுக்கு வந்து நான் சொன்னேன்ல, அந்த ஃபார்மிக் ஆசிட் ஃபார்ம் ஆகி இந்த நரம்பு போயிடுதுன்ட்டு, அந்த நரம்பை ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இந்த ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான விட்டமின் B12, சைனோகோபலமின், அது ஹாஸ்பிட்டல் தான் கொடுக்க முடியும். தயமின் B1, இதுவும் நம்ம ஹாஸ்பிட்டல் தான் கொடுக்க முடியும். அப்போ எவ்வளோ கூட சீக்கிரமாக ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் அணுகிறாங்களோ அப்போ காப்பாற்றுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. வீட்டில் நம்ம இருக்கும் போது ஒரு உறுப்பாக செயலிழந்ததுக்கு அப்புறம் நம்ம போகும்போது செயலிழந்தது இழந்தது தான். கண் பார்வையை கொண்டு வர முடியாது, ஹார்ட்டை திருப்பி கொண்டு வர முடியாது அப்படின்னும் போது அப்போ அவனை காப்பாற்றுற சான்ஸ் வந்து குறையுது. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அனுமார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Explore Malaysia, Kuala Lumpur and Langkawi for just 19,999. Book now with KVG Trips. We make happy holidays.